ஓ! ஹலோ! ஹாய்! இன்னைக்கு வந்துட்டு நம்ம 8th மந்த் எண்ட் செக்கப் தான் நம்ம போறோம். ஸோ இப்போலாம் வீக்லி கூப்பிட்ருக்காங்கங்க. 8th மந்த் ஒரு செகண்ட் வீக்லேருந்தே வீக்லி தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. நான் போயிட்டுருக்கேன் வீக்லி செக்கப். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clock போயிடுவேன். எப்போயுமே 9 மணிக்கு போகணுன்னு நினப்பேன். ஆனால் 10 மணி ஆகிடுது. ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் காலையில் வந்துட்டு பெருசாக எதுவும் சாப்பிடல. கொண்டக்கடலை வந்து வேக வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டேன், அவ்வளோதான். பசிச்சா அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் கூப்பிட்டாங்க, இது மாதிரி கோயில் போனேன்டி பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதையும் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நான் 7th மந்த் செக்கப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் என்னால் போட முடியல. அந்தளவுக்கு நான் கிளிப்ஸ்லாம் எடுக்கல. சரி எதுக்கு இதை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே குட்டியாக தான் இருக்கும் இந்த வீடியோவே. பட்டு சரி ஓகே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். அண்டு எப்போயுமே இது ஒரு மெமரியாக இருக்கலாம், அதனால தான். அண்ட் நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பேர் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றதுனால. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. அங்கே ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு சுத்தமாக ரொம்ப நேரம் உட்காரவே முடியாது. என் ஹஸ்பண்ட் இருக்கிறனால நேரம் போகிறதே தெரியாது. ஏதாவது பேசிகிட்டே இருப்போமா உட்காந்து. அங்கிட்ட பார்த்திங்கன்னா சேர் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல். அதனால் நாங்கள் படியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் அந்த சேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுங்க, அங்கே உட்காரவே முடியாது. அப்புறம் வந்துட்டு என்னை வந்துட்டு இது மாதிரி போங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு. அது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், 1/2 மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை கூப்பிடவே இல்லை. கடவுளே, எனக்கு இது வேறு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு டைம் ஸ்கேன் போகும்போது எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும், கடுப்பாக இருக்கும் வேறு. ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரியே பயந்த மாதிரி இது மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃப்ளூயிட் வந்து ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பேபியோட வெயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு இதை கேட்டவுடனே அப்படியே மயக்கமாக வந்துச்சு. அங்கே வந்து பக்கத்துலேயே வந்துட்டு சாப்பிட்டுட்டேன், சாம்பார் சாதம் சாப்பிட்டு. இங்கே நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வந்துட்டு ஒரு வாரம் விட்டு பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் வாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை பேசிக்குவோன்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாம் பார்த்து முடித்த உடனே இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, 2 daysக்கு வந்து 4 doses போடுங்க அப்படின்னு. அண்ட் அது பெயின்ஃபுல், சரியான பெயினாக இருந்தது. நார்மல் ஊசி மாதிரி இன்ஜெக்ஷன் மாதிரி தெரியல, ரொம்பவே கடுத்துச்சு. வீட்டுக்கு போனோடனே செம்ம வலி. நெக்ஸ்ட் செக்கப் போகும்போதுட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டாட்டாங்க, பாய்.